யெகோவா ஈரே பிரேட்டின் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக வாங்களையும் வெல்கம் பண்றேன். பிரியமானவர்களே, ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில தன் உழைப்பாலும் சரி, மனதளவுல அன்பினானாலும் சரி, முதலிடம் கொடுப்பதும், அவன் தன் உள்ளத்துல உள்ளதிலே பெஸ்டானதை கொடுக்கறதும், தான் தாழ்ந்து போவதும் சரி, அது தன் சொந்த பிள்ளைகளிடத்துலதான். ஒரு பெற்றோருக்கு இந்த உலகப்படியான சொத்துகள் எல்லாவற்றிலும் முதல் தரமான பொக்கிஷம் பார்க்கும்போது அது நமது குழந்தைகள் தானே. பெற்றோரான நாம நமக்கு கிடைக்காத எல்லாம் நமது பிள்ளைகளுக்கு கிடைக்கணும்னு முயற்சி பண்றோம். எல்லாத்துக்கும் மேல நாம அனுபவிச்ச கஷ்டம் வேதனைகளை நமது பிள்ளைகள் அனுபவிக்க கூடாதுன்னு நினைக்கிறோம். காரணம் என்ன? நாம நமது பிள்ளைங்களை அவ்வளவு தூரம் நேசிக்கிறோம். உலக பிரகாரமான காரியங்களையும் அழிந்து போகக்கூடிய நன்மைகளையும் நீங்க கொடுக்கறத விட கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் என்ன தெரியுமா? வேதத்தின்படி இதை கற்றுக் கொடுங்க. உபாகமம் 4:10 பார்க்கும்போது, நீங்க நமது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தது போல அநேக காரியங்கள் உங்க வாழ்க்கையில செய்ததையும், ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை இருதயத்தை விட்டு விலகாதபடிக்கு நன்றியோடு ஜாக்கிரதையை காத்துக்கொண்டு ஆண்டவருக்கு பயந்திருக்கும்படி நமது பிள்ளைகளுக்கு நாம போதிக்க வேண்டுமா? அழியாத புதையலாகிய வசனத்தையும் ஜீவனுள்ள தேவனுடைய கட்டளைகளையும் உங்க பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. ஆண்டவர் செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் அதை கற்றுக் கொடுங்க. என வேத வசனங்கள் உங்க பிள்ளைகளை வழி தவற விடாது. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் பிள்ளைகளை நீதியாய் நடத்தும். நிறைய பெற்றோர் உலகப்படியான காரியங்களை நாம நிறைய கொடுக்கிறோம். ஆனால் அழியாத செல்வத்தை இப்படி கற்றுக் கொடுங்க. இருதயத்துல வேத வசனங்கள் கிரியை செய்யும் போது அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர ஆரம்பிப்பாங்க. வேதத்திற்கு புறம்பான காரியத்தை பிரித்தறிந்து அதற்கு விலகி ஓடுவாங்க. நீங்க வேதத்தின்படி இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நீங்க கற்றுக் கொடுப்பதை விட அவங்களா அதை பகுத்தறிஞ்சு வாழ ஆரம்பிப்பாங்க. இந்த வசனத்தின்படி ஆத்மாவை நமது தலைமுறைகள் பிள்ளைகள் ஜாக்கிரதையை காத்து கொள்ள முடியும். எனவே பெற்றோராகிய நாம இவற்றை கற்றுக் கொடுக்கணும். அது மட்டுமல்ல, அது நமது கடமை மட்டுமல்ல, நமக்கு கொடுக்கப்பட்ட வேத கட்டளையும் கூட. சரியா? பிரியமானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் நம்புறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.